ஃப்ரெண்ட்ஸ் இதெல்லாம் வந்து எங்களோட பழைய மெமரிஸ் ஃப்ரெண்ட்ஸ். ஜெயஸ்ரீ இந்த பை நிறைய கொடுத்தாங்க. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி வந்து நம்ம என்ன வீடியோ பார்க்க போகிறோம் சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, இன்றைக்கி வந்து பானாப்பட்டுக்கு தான் ஃப்ரெண்ட்ஸ் போனோமே. ரொம்ப நாள் ஆச்சு, நான் ரொம்ப நாளாக வந்து சொல்லிட்டும் இருக்கேன் போகணும்னு சொல்லிட்டு. அதனால் இப்போ தான் வந்து டைம் கிடச்சி, அதனால் வந்து எல்லாம் கும்பலாக போகிறோம் ஃப்ரெண்ட்ஸ். நாங்கள் நம்ம கிராமத்து பக்கத்தில் இருக்கிறது விளையிற பொருள் நம்ம வாங்கி சாப்பிடாத, நம்ம பார்க்காத நம்ம அப்படி எங்கே போய் பார்க்கறது? நம்ம கிராமத்தில் இருக்கிறோம் இல்லையா, அதெல்லாம் வாங்க பார்க்கலாம் போய். சரிம்மா, போயிட்டு அங்கே என்னென்ன பண்ணுறோன்னு சொல்லிட்டு பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். ஃபுல்லாகவே வந்து வெண்டைக்காய் அந்த மாதிரி தான் ஃப்ரெண்ட்ஸ் நிறையா வந்து இந்த சைடில் ஃபுல்லாகவே போட்டிருக்காங்க. வெண்டைக்காய், சோளம், அப்புறம் வந்து நிறையா வந்து போட்டிருக்காங்க. இது என்னதுமா புளிச்சிக்கீரை தானே? புளிச்சிக்கீரை, எலுமிச்சங்கல்லாம் வந்து போட்டிருக்காங்க ஃப்ரெண்ட்ஸ் இந்த சைடில் ஃபுல்லாகவே. பார்த்தீங்களா ஃப்ரெண்ட்ஸ், ஃபுல்லாகவே வந்து மயில் தான் ஃப்ரெண்ட்ஸ். 2-3 வந்து மயில் வந்து மேய்ஞ்சிட்ருக்கு இந்த இதில் வந்து ஓடிடுச்சுங்க ஃப்ரெண்ட்ஸ். இதெல்லாம் வந்து எங்களோட பழைய மெமரிஸ் ஃப்ரெண்ட்ஸ். இது முன்னெல்லாம் வந்து இந்த மாதிரி இடத்துல தானே வந்துருப்போம், ஆனால் இப்போலாம் இந்த மாதிரி இடத்துக்குலாம் போகவே முடியல ஃப்ரெண்ட்ஸ். ஜெயஸ்ரீ வந்து வெளியேறு பழம் வாங்கிறதுக்கு வெளியேறு தோட்டத்துக்கு வந்தாச்சு. காயை பார்த்தா பிஞ்சு கேட்கதான், பிஞ்சு இல்லை சொல்கிறாங்க, பழம் தான் இருக்குது. வெடிச்சு போய் இப்படியே பூத்து போயிது போகிறோம். சூப்பராக இருக்குது. இதுமாரி நிறைய இருக்குது. இது வந்து இன்னும் வெடிக்கலை, இது இருக்குது. ஃபுல்லாகவே வந்து ஃபுல்லாக வந்து பில்லி வந்து மடிஞ்சு போயிருக்குது. இப்போ அது காய் மேலே பார்த்து தான் பெருக்கணுமா. இது பெருச்சிக்கலாமா? அதுவே விட்டுருக்கு. நல்லா வந்து வெடிச்சுட்டு சூரியன் வெயிட்டாலே கித்து வெடிக்கிறோம். அதுமாதிரி அழகாக வெடிச்சு போயிருக்கோம். சூப்பராக இருக்குது. சூப்பராகுதா? நாங்கள் வந்து வெளியே பிஞ்சுலாம் கேட்டு வாங்கி போகலாம். சரி, வாசனையாக ஒரு ஜாஸ்தி நூந்த பார்த்தாலே. சரி வாங்க. சரி வாங்க. நான் சொன்ன பார்த்தா அந்த வேற இந்த குளத்தை நிறைய எடுத்து வச்சுருக்காங்க பாரு. இது எடுத்து வச்சிருந்து இதுமாரி அப்படியே சுத்தம் பண்ணி எடுத்து விற்கிறது. வேற தான் ஃபஸ்ட்டு எடுத்துவாங்களே, வேற கொடுக்க மாட்டாங்க. நமக்கு வேற தேவையில்ல, வச்சுருக்காங்க ஒரு குளத்தை நிறைய எடுத்து. இப்போ கூட பழத்தில் இருக்கிற வேறையை எடுத்துக்கிட்டு பழத்தை எடுத்துமான்றாங்க. அப்பா என்ன பண்ணுறாரு? அவரும் பழத்தை தேடினுக்கிறாரு. சரிம்மா, சரி வாங்க, சீக்கிரம் வந்து பார்த்து வாங்கிட்டு. சரிம்மா, கொஞ்சம் சீக்கிரத்தோடு வந்துருக்கணும், சீக்கிரமாக வந்துருக்கணும். நம்ம எல்லாம் நான் வர பார்த்தோம் பார்த்தோம் கூடை நிறைய வாங்கி கூடையில் கட்டி எடுத்து போகிறாங்க. கவுக்கு மேலே துணி போட்டு. நாம் கொஞ்சம் லேட்டாக வந்துட்டோம். லேட்னா ரொம்ப லேட்லாம் இல்லை, மணி கரெக்டாக 9 மணி இருக்கும். அதுவே லேட்டு தான். காலையில் அவங்க 6-7 மணிக்கெலாம் பிடிச்சிடுவாங்க. சரிம்மா, சரி. ஆமாம், என்ன பண்ணுறீங்கப்பா? வெளியே தோட்டத்துக்கு வந்து வரோம். வெளியே பழம் பார்க்கணும். வெளியே பழம் தான் இருக்குது, பிஞ்சு இல்லை. பிஞ்சு இல்லை, ஏன்னா அறுவடை ஆகிடுச்சு. அறுவடை ஆகிடுச்சு. இது ஏதோ சின்னதாக பிஞ்சு மாதிரி தானே இது. பிஞ்சா இது? வச்சுக்க, பிஞ்சு தான். ஏதோ என் கண்ணுக்கு கிடச்சிச்சு ஒன்று. பிஞ்சு பார்த்தா பிஞ்சு ஒன்று கூட இல்லை. அவங்க என்ன சொன்னால் பிஞ்சுலாம் வாங்குற மாதிரி தான் ஒரு 10 நாளுக்கு முன்னே வந்துருக்கணுமா. இப்போலாம் பிஞ்சில் சீசன்லாம் போயிடுத்துமா, எல்லாம் காய் பூரா முத்தி போச்சு, எல்லாம் பழுத்து வெடிச்சு வர கண்டிஷன் இப்போ இருக்குது. பிஞ்சுலாம் இல்லை சொல்கிறாங்க. எல்லாம் வெளியே பழம் கேட்டுக்கிறாங்க, இருக்குதான்னு வியாபாரம் பண்ணுறது இல்லை சொல்கிறாங்க. இப்போ வந்து பிஞ்சு இந்த ஒன்று இருக்குதுல்ல. என் கணக்கு மட்டும் ஒரே ஒரு வெளியே பிஞ்சு கிடச்சி பார்த்தீங்களா? இந்த நானும் ஒரு பிஞ்சு வச்சுக்கிற மாதிரி. ஆமாம், பிஞ்சுலாம் வேணும்னா 10 நாளுக்கு முன்னே வந்துக்கணுமா. நம்மள வந்து லேட். சரி சரி. நாங்கள் ஒரு வழியாக போய் வந்துட்டோம். வர வழியிலே வந்து சாப்பிட்டு வரான்னு முடிவு பண்ணியிருந்தாங்க. வீடு கிட்டதானே வந்துட்டு நம்ம ஏன் சாப்பிட்டு போகலாம், கட்டினே போயிடலாம் சொல்லிட்டு ஜெயஸ்ரீ வந்து எனக்கு இட்லி தான் வேணும்னு சொன்னான். அவளுக்கு வந்து ஒரு பார்சல் இட்லி வாங்கி வந்துட்டான். அப்பா என்ன பண்ணாங்க, கூழ் விற்கிது, எனக்கு ஒரு சொம்பு கூழ் மட்டும் வாங்கி கொடு, எனக்கு இட்லி வேணாம் சொல்லிட்டு அவங்க இந்த கவரில் ஃபஸ்ட்டு கூழை கட்டிக்கின்னு வந்த உடனே அவங்க வேலையை பார்த்துட்டாங்க பாரு. வந்தோடனே ஊற்றி குடிக்கிறாங்க வெங்காயம் கடிச்சிக்கின்னு. அவங்களுக்கு வந்து கூழ் தான் பிடிக்கும், எனக்கு கூழ் வாங்கி கொடுங்க சொன்னோம்னா அவங்க கூழ் வாங்கிக்கின்னு, உனக்கு வந்து இட்லி தான் வேணும் சார், நீ இட்லி வாங்கி சாப்பிட்றீங்க. சாப்பிடுங்க. சரிம்மா, சாப்பிடலாம். ஜெயஸ்ரீ இந்த பை நிறைய கொடுத்தாங்க. அவங்க வந்து இந்த சின்ன கட்டப்பை பார்த்தோன்னே எதுக்குமா அந்த சின்ன கட்டப்பை எடுத்துன்னு வந்து கொஞ்சம் பெரிய கட்டப்பை எடுத்துன்னு வர தானே நல்லா அழகாக எதுலேயும் அடிப்பட்டது நல்லா ப்ரெஷர்னும் கொஞ்சம் இன்னும் 3-4 காய் கூட சேர்த்து எடுத்து வச்சு போகலான்னு சொன்னாங்க. எனக்கு இதுவே போதுங்கன்னு சொல்லிட்டு நான் எடுத்து போன சின்ன கட்டப்பை தான் இதுவே எனக்கு போதுங்கன்னு சொல்லிட்டு வேணுந்தேன். எல்லா பழத்துலேயும் விரைய பூரா அங்கேயே ரிமூவ் பண்ணி எடுத்துனாங்க ஃபஸ்ட்டு. ஏன்னா விரைய அவங்களுக்கு தேவைப்படுதான், அதனால் அவங்க எடுத்துனாங்க.
இங்கே பாரு ஜெயிச்சு விரையோட வாழ்ந்துட்டு போகிறோன்னு அவங்க என்ன சொன்னாங்க எல்லா காயும் எடுத்து வச்சாங்களா எனக்கு ஒரு காயில் இருக்கிற வேற எப்படி எடுக்காதீங்க என்கிட்ட கொடுங்க சொல்லி கேட்டேன் எடுத்துக்கமா நீங்கன்னு சொன்னாங்க ஒரு காய் எடுத்து இன்னும் 2 காய் கூட சேர்த்து எடுத்துக்க மாட்டாங்க நீ விரைய வச்சு என்ன பண்ண போறேன்னு எனக்கு கேட்டேன்னு கேட்குற நீ என்ன பண்ண போறேன் நல்லா இது நான் அவங்க எனக்கு ஐடியா சொன்னாங்க அப்பயே இது வந்து ஒரு டப்பால் எடுத்து வச்சிருமா வேற ஃபுல்லாக எடுத்து வச்சிரு 2 நாளைக்கு 3 நாளைக்கு அந்த வேற கை வைக்காதீங்க அப்படியே அந்த நீர் பூரா அப்படியே ஒரு மாதிரி அழுகுன மாதிரி போயிடுச்சுன்னா வேற தனியாக வந்து ஃப்ரெஷ்ஷாக ஆகிடும் அப்போ வந்து அழைச்சி சுத்தம் பண்ணி வெயிலில் காய வச்சுட்டு நீங்கள் உங்களுக்கு வேற போட்டுங்கம்மா வீட்டில் காய்க்கு நல்லா காய சொன்னாங்க நான் அதேமாதிரி செய்யலன்னு தான் ஃப்ரெண்ட்ஸ் வந்து வேலையை நான் எடுத்து வந்தேன் ஒரு வேற காய் அவங்க எடுக்கவே இல்லை எடுத்து கொடுத்துட்டாங்க என்கிட்ட நிறைய ஆமாம் வேறையும் நல்லா முத்தி போயிட்டாங்க இது ஜூஸ் போட்டால் நல்லா இருக்குமான்னு தெரியல நல்லா தான் இருக்கும் ஆனால் முலாம்பழம் டேஸ்ட் வராது அந்த வாசனை வராது வெள்ளேரி பழம் வாசனை ஒரு தனி வாசனை தான் அந்த முலாம்பழம் வாசனை தனி வாசனை தான் நான் என்ன முலாம்பழம் சொல்லிக்கின்னு பார்க்குறியா இது வந்து கிருணி பழமும் முலாம்பழம் ஒரே பழம் தான் அதுக்கு பேர் வந்து டபுள் பேர் சொல்லுவாங்க சில பேர் தெரிஞ்சவங்க வந்து முலாம்பழம் சொல்லுவாங்க சில பேர் வந்து கிருணி பழம் சொல்லுவாங்க அது எல்லாம் 2 பேரும் அது ஒரே ஒரு பழத்துக்கு தான் அழகாக இருக்குதா இந்த விரைய ஃபுல்லாக நம்ம அவங்க சொன்னமே நம்ம எடுத்து வச்சுக்க வேண்டியதான் தட்டே வெயிட் ஆகுதும்மா ஆமாம் ஃப்ரெண்ட்ஸ் நாங்கள் முத பார்த்தோம் இல்லைங்களா அந்த பழம் தான் அது நான் வந்து கேட்டேன் வெள்ளேரி பிஞ்சு இருந்தால் கொடுங்களான்னு சொல்லிட்டு இல்லைம்மா இந்த எங்கேயுமே இந்த பக்கத்து எங்கேயுமே இருக்க வெள்ளேரி பிஞ்சு நீ வந்து 10 நாளுக்கு முன்னே வந்து நான் இங்கே சொன்ன பார்த்தியா 10 நாளுக்கு முன்னே போயிருந்தோம் அந்த வெள்ளேரி பிஞ்சு வாங்கியிருக்கலாம் இப்போ வந்து பழம் மட்டும் தான் எங்கே போனாலும் பழம் மட்டும் தான் கிடைக்கும் பிஞ்சு கிடைக்காதுமா சொன்னாங்க சரி வேணாம் சொல்லிட்டு வந்தாச்சு நம்ம இன்னொரு நாளைக்கு எப்போனா அடுத்த வருஷம் கூட போட்டால் கூட நம்ம போய் வேணா வெள்ளேரிக்காய் பிஞ்சு வாங்கிட்டு வரலாம் ஏன்னா அதை வச்சு சாப்பிட்லாம் அது டிசைனாக நல்லா மிளகா பொடிலாம் போட்டு நம்ம கடையில் ரோட்டில் கொடுக்குறாங்க பார்த்தியா ரோட் சைடு விற்பாங்க போய் வெள்ளேரி 10 ரூபாய்க்கு 20 ரூபாய்க்கு விற்பாங்க போரு அதுமாரி நல்லா போட்டு சாப்பிட்டு பார்க்கலாம் சூப்பராக இருக்கும் இது கூட சக்கரை வச்சு சாப்பிட்டா வந்து சூப்பராக இருக்கும் சக்கரை போட்டு ஜூஸ் போட்டு சாப்பிட்லாம் வெயில் டைமில் சாப்பிட்லாம் கரெக்டும் சரண்யாவுக்கு சந்தியாவுக்குள்ள நம்ம கொடுக்கணும் ஃப்ரெண்ட்ஸ் ஒன்றே சாப்பிட முடியாது இல்லையா அப்போ அவங்க அதிகமாக தின்ன மாட்டாங்க கொஞ்சமாக தான் எடுத்துக்கோங்க நான் இருக்குது 2 பேர் தானே நம்ம எல்லாருக்கும் கொடுத்துட்டு சாப்பிடலாம் சரிம்மா இது எடுத்து 10 மணி வைக்கணும் இப்படியே வச்சுருந்தா வந்து தண்ணி விட்ட மாரி ஆகிடுமா ஃப்ரிட்ஜில் வச்சுக்கலாம் சரி ஜூஸ் போட்டு குடிச்சு பார்க்குமா நீங்கள் ஃபஸ்ட்டு எப்பயுமே வந்து வெள்ளேரி பழத்தோட ஃபேவரட் வந்து பார்த்தீங்கன்னா சக்கரை தொட்டு வந்து சாப்பிட்டா ரொம்ப வந்து சூப்பராக இருக்கும் நெக்ஸ்ட்டு தான் இந்த ஜூஸ் போட்டு குடித்து எல்லாமே வந்து அதனால நம்ம ஃபஸ்ட்டு சக்கரை தொட்டு சாப்பிட்லாம் சரிம்மா ஜஸ்ட்டு அவங்க சொன்ன மாதிரி செக்கில் எடுத்து வச்சுக்கலாம் சரியா அழகாக வருது நிறைய இருக்குதுல்ல இந்த மாதிரி வந்து அந்த கிர்னி பழத்தில் இந்த மாதிரி தான் வேற இருந்தது எனக்கு இதை விட கிண்ணி பழம் தான் ரொம்ப டேஸ்ட்டாகவும் இருக்குது வாசனையாகவும் இருக்குது ரொம்ப பிடிச்சிக்குதா எனக்கு சூப்பராக வருதுல்ல சரிம்மா இது வந்து அப்படியே ஒரு 3 நாளைக்கு கிடக்கணுமா 3 நாளைக்கு வந்தால் இதெல்லாம் அப்படியே இதாகிடுமா ரொம்ப பார்க்கறதுக்கு இதெல்லாம் பெரிய வேற இல்லை சூப்பராக இருக்குது சரிம்மா ஜெயா இங்கே பாரு அழகாக இருக்குதானா மணல் மாரி இருக்குது பாரு அந்த மாதிரி தான் இருக்கும் மணல் மாரி இருக்குது சூப்பராக இருக்குது சூப்பராக இருக்குமா சொன்னாலும் வெள்ளையர் பழம் தான் இந்த வெய்ய காலத்துக்கு வெள்ளையர் பழம் தர்பூசணி இந்த ஜூஸு இதெல்லாம் குடித்தா உடம்புக்கு நல்லது கூலிங் ஆகும் சூப்பராக இருக்குது ஜூஸ் போட்டு குடித்தாலும் டேஸ்ட்டாக தான் இருக்குன்னு நினைக்கிறேன் இப்படியும் சாப்பிட்டு ரொம்ப டேஸ்ட்டாக தான் இருக்குது ஜூஸ் போட்டு குடிக்கிறத விட இந்த மாதிரி சாப்பிட்டா வந்து ரொம்பவும் டேஸ்ட்டாக இருக்கும் நல்லா தான் வெள்ளேரி பழம் யாராவது சாப்பிட்டு சொல்லிட்டு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் சொல்லுங்கள் சாப்பிடாதவங்க ட்ரை பண்ணி பாருங்கள் யாரெல்லாம் வெள்ளேரி பழம் அதிகமாக சாப்பிட்டுக்கணும்னு சொல்லிட்டு சொல்லுங்கள் என் கூட ஷேர் பண்ணிங்க அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காது கிராமத்து பொண்ணு சார் யூடியூப்ஸ்லாம் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டுருங்க நெக்ஸ்ட் ஒரு சூப்பரான வீடியோ மீட் பண்ணலாம் இப்போ வந்து போயிட்டு வரேன் டாட்டா பாய்